ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி க்ரீமி சிக்கன் குருமா. அதோட தேங்காய் பால் சோறு, தேங்காய் சோறு அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு தேங்காய் சின்னதாக ஒரு அரை மூடி எடுத்துருக்குறோம். ஒரு கேசவ் நட்டு முந்திரி ஒரு 5, பாதாம் ஒரு 2, பப்பி சீட் அதாவது கசகசா ஒரு அரை டீஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் தனியாக. அதுக்கு அடுத்தது அதே மிக்ஸிலேயே இஞ்சி ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா, வெங்காயம் ஒரு வெங்காயத்தை அல்லது 2 வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு அருமையான ஒரு சுவையான செம டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் க்ரீமி சிக்கன் குருமா. அதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோம். அது மேரினேட் பண்ணுறதுக்கு மிளகுத்தூள் 1 டீஸ்பூனும், தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்குவோம். ஒரு கப்பு தயிர், கிரீம் ஒரு 3/4 கப்போ இல்லை 1 கப்போ நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம இந்த கிரீமை உங்களுக்கு கிடைக்காட்டி நம்ம பாலாடை எடுத்து வைக்கிறோம்ல, அந்த இதை கூட நம்ம சேர்த்து நம்ம இதை க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மல்லி புதினா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, பச்சை மிளகாலாம், அதே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கட்டும். சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுங்க. கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூனு கஸ்தூரி மேத்தி போட்டுக்குங்க. போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறுற அளவுக்கு வச்சிடுறது, மிக்ஸ் பண்ணி வச்சிடுறது. நல்லா மசாலா ஏறி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வாணலியில் எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் உள்ள ஒவ்வொரு சிக்கனையும் எடுத்து நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. வெந்தவொடனே நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அந்த பாக்கி உள்ள சாஸ்லேயே அந்த அரைச்சி வச்ச மிக்சர்லாம் எடுத்து வச்சு, கோகோனட் மிக்சரெல்லாம் நம்ம அடித்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அதே எண்ணெயை நம்ம போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த அரைச்சி வச்சுருக்க கலவையெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம இதில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூனும், சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன்
மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குது. காரம் வந்து கூடுதல் வேணும்ட்டா நீங்கள் கூடுதல் பச்சை மிளகா சேர்த்துங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். அந்த கழுகி அந்த சாஸ்லாம் ஊற்றின பிறகு அதில் சேர்த்து சாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கழுகி நம்ம இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் தண்ணிக்கு பதிலாக. அந்த பொரிச்ச ஃப்ரை பண்ண சிக்கனையும் இதில் சேர்த்து வேக வைப்போம். நல்லா வேகட்டும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மூடியை போட்டு நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ நல்லா வெந்து திக்காய் வந்திருக்கு. இது வெள்ளை குருமா ஸ்டைலில் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை. வேண்டாம் மல்லிப்பொடி தேவைன்னா நீங்கள் மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்க்கலை. இப்படியே நம்ம செய்யும்போதே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ குருமாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம சாப்பாட்டுக்கு பார்ப்போம். தேங்காய் பால் சோறு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து நம்ம தேங்காய் பால் சோறு செய்கிறதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸு, பே லீஃபு இதெல்லாம் நம்ம இந்த எண்ணிக்கை கொடுத்தபடி போட்டு தாளிச்சிக்குவோம். தாளிச்சிக்கிட்டு ஒரு 2 வெங்காயத்தை வெட்டி அதையும் நம்ம தாளிப்போம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2, பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். ஒரு 2 சில்லியும் பச்சை மிளகா க்ரீன் சில்லி போட்டு அதையும் நம்ம தாளிச்சிக்குவோம். பச்சை மிளகா கீரி போடுங்க, சில நேரத்தில் அப்படி வெடிச்சிடும் முழுசாக போட்டிங்கன்னா. ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு தாளிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மணம் வர வதக்குவோம். கொஞ்சம் மல்லி புதினா கட் பண்ணி அதையும் போடுவோம். நல்லா வாசம் மணம் வர வதக்கின பிறகு நம்ம ஒரு தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்க்கணும். 5 கப்பு தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்குறோம். அதாவது 3 கப்பு ரைஸுக்கு 5 கப்பு தேங்காய் பால் கணக்கு. கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து மூடி நல்லா வேக விடுங்க. கொதி வந்தவுடனே அரிசியை ஊற வச்ச அரிசியை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துற வேண்டியது தான். பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கு. நல்லா இதுக்கு 2க்கும் நல்லா காம்பினேஷன். சோறு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமனமாக அந்த கிருமி சிக்கன் குருமாக்கும் இந்த தேங்காய் சோறுக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம
நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.